ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் இந்த கபோர்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறேன். கபோர்ட்னா இது என்ன கபோர்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாசலை அடைச்சிருக்கிறாங்க. அதான் போகிறதுக்கு இல்லாமல் வரதுக்கு இல்லாமல் வாசலை அடைச்சிருக்கிறாங்க இந்த கபோர்டு மூலிமா. இதை நாங்கள் ஃபஸ்ட்டு உட்பிரேமர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த மேலே நெத்தி மட்டும் இருக்குதுங்களா, அதை மட்டும் நம்ம பெயிண்ட் அடிப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உட்பிரேமர் போடுறாரு. உட்பிரேமர் எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், உட்பிரேமர் போட்டது எப்படி இருக்குது, போடாதது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? உட்பிரேமர் இது போட்டிருக்குது, அது ஒரு சீட்டு போடல பாருங்கள். இந்தாண்ட பிளைனு, அந்தாண்ட செக்குடு மாதிரி இருக்கும். இந்தாண்ட பிளைன் உட்பிரேமர் போட்டு விட்டேன், அந்தாண்ட செக்குடு அவர் போட்டு விட்டார். இது பார்த்திங்கன்னா அந்த நெத்திக்கு மட்டும் அந்த கட்டமாக இருக்குதுல்ல, அது முன்னாடி மேலே மட்டும் பார்த்திங்கன்னா விரிசலாக இருக்கும். அதுக்கு நாம் பட்டி பார்த்து விடணும். இல்லைன்னா அது பாருங்கள், கேப்பு பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் போய் கரையான் எறும்பு இதெல்லாம் நிறையா பூதும். பெயிண்ட் அடித்தோம்னாலும் அசிங்கமாக தெரியும். அதுக்காக நம்ம பேக் பண்ணி பட்டி பார்த்து விட்டு பேக் பண்ணி விட்றோம். இது சும்மா சின்ன பிட்டாக காட்டுறேன். அதெல்லாம் நீட்டாக பேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அப்படி பண்ணணும், பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது பெயிண்ட் அடிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு உட்பிரேமர் போட்டுவிட்டு அதை நெத்திக்கெல்லாம் பட்டி பார்த்துவிட்டு அப்புறம் பெயிண்ட்டு வெள்ளை பெயிண்டே தான். பெயிண்ட்டு இவர் இந்தாண்ட போட்டுவிட்டுக்கிறாரு. பெயிண்ட்டு பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை ஆற்றணும். எனாமல் பெயிண்ட் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆற்றி விடணும். அப்போ தான் வடியாது, இல்லைன்னா வடிய ஆரம்பிச்சிடும். இந்தாண்ட பாருங்கள், பாக்ஸாக இருக்கிற இடத்துலையும் அடிக்கிறாரு பெயிண்ட்டு. பாக்ஸாக இருக்கிற இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு உட்பிரேமர் போட்டது, ரெண்டாவது பெயிண்ட் போட்டுருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்தாண்ட உட்பிரேமர், இந்தாண்ட பெயிண்ட் போட்டுட்ருக்கிறாரு. பெயிண்ட்டு போட்டாச்சு, ஒரு கூட தான் போட்டிருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதான் மொதல் சீட்டாக பார்த்து எப்படி இருந்தது, இப்போ பெயிண்ட் போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி இந்தாண்டியும் முன்ன வெறும் சீட்டாக இருந்தது, அப்புறம் உட்பிரேமர் அடிச்சு விட்டு பட்டி பார்த்து விட்டு பெயிண்ட் அடிச்சிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.